வணக்கம் நண்பர்களே. ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் வருகின்ற ஜூலை 15ஆம் தேதி ஒரு நல்ல செய்தி காத்துக்கொண்டு இருக்கிறது. அதாவது தமிழக அரசுடைய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் 2500 தொகை எப்போது முதல் கிடைக்கும் என்று பலரும் தற்போது பெரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அந்த தொகையை தாமதமின்றி பெறுவது எப்படி என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் அடித்தட்டு மக்களுக்கு புரியும் வகையில் தெளிவாக பார்க்கலாம் வாருங்கள். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் தமிழக பெண்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு மக்களே. தமிழக அரசுடைய மகளிர் உரிமை தொகை திட்டம் குடும்பங்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தும் முக்கியமான நலத்திட்டங்களில் ஒன்றாக உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் ரூபாய் 1000 நேரடியாகவே வரவு வைக்கப்படுகிறது. ஜூலை மாதத்திற்கான தொகை ஜூலை 15ஆம் தேதி வரவு வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் பயனாளிகள் பலரும் தங்களுடைய வங்கி கணக்கு மற்றும் விண்ணப்ப நிலையை ஆர்வத்துடன் கவனித்து வருகின்றனர். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் குடும்பத்தின் அன்றாட செலவுகளை சமாளிக்க பெண்களுக்கு நிதி ஆதரவு வழங்குவது ஆகும். குடும்ப செலவுகள், குழந்தைகளுடைய கல்வி, மருத்துவ தேவைகள், அத்தியாவசிய பொருட்கள் வாங்குதல் போன்றவற்றிற்கு இந்த உதவித்தொகை மிகப்பெரிய உதவியாக இருப்பதாக பல பெண்கள் தெரிவித்து வருகின்றனர். இதனால் குடும்பத்தில் பெண்களுடைய பொருளாதார பங்களிப்பும் அதிகரித்து உள்ளது. ரூபாய் 2500 உதவித்தொகையை பெறுவதற்கு அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தகுதிகளை பூர்த்தி செய்து இருக்க வேண்டும். குடும்ப தலைவியாக இருப்பது, தேவையான ஆவணங்களுடன் விண்ணப்பம் செய்து இருப்பது, ஆதார் எண், வங்கி கணக்கு மற்றும் பிற விவரங்கள் சரியாக இணைக்கப்பட்டு இருப்பது மிகவும் அவசியமாகும். மேலும் விண்ணப்பத்தில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் அல்லது ஆவணங்களில் முரண்பாடுகள் இருந்தால் தொகை வருவதில் தாமதம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதாவது ஏற்கனவே இந்த திட்டத்தில் பயனாளிகளாக உள்ளவர்கள் தங்களுடைய வங்கி கணக்கு செயல்பாட்டில் உள்ளதா, ஆதார் இணைப்பு சரியாக உள்ளதா, மொபைல் எண் புதுப்பிக்கப்பட்டு உள்ளதா என்பதை முன்கூட்டியே சரிபார்த்து கொள்வது மிகவும் நல்லது. இதனால் தொகை வரவு தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். புதிதாக விண்ணப்பிக்க விருப்பம் இருப்பவர்கள் அரசு அறிவிக்கும் வழிகாட்டுதல்களை பின்பற்றி உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும். ஜூலை 15ஆம் தேதி தொகை வரவு செய்யப்பட்ட பிறகு பயனாளிகள் தங்களுடைய வங்கி கணக்கு இருப்பை ஏடிஎம், இணையவழி வங்கி, அதாவது இணையவழி வங்கி சேவை, மொபைல் வங்கி செயலி அல்லது வங்கி கிளை மூலமாக சரிபார்க்கலாம். சில நேரங்களில் வங்கி தொழில்நுட்ப காரணங்களால் குறுகிய தாமதம் ஏற்படலாம். எனவே தொகை உடனடியாக வரவு ஆகவில்லை என்றால் சிறிது நேரம் காத்திருந்து மீண்டும் சரிபார்ப்பது மிகவும் நல்லது. ரூபாய் 2500 உதவித்தொகையை எந்த சிக்கலும் இல்லாமல் பெற முடியும். அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்களின் பொருளாதார சுயநிலையை மேம்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தகுதியான பயனாளிகள் தங்களுடைய ஆவணங்கள் அனைத்தும் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்து கொண்டால் ஜூலை மாத ரூபாய் 1000 உதவித்தொகையை எந்த சிக்கலும் இல்லாமல் பெற முடியும். அரசு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையே நம்பி தகவல்களை பின்பற்றுவது மிகவும் முக்கியமானது. அதாவது இந்த உரிமை தொகை திட்டம் அதிவிரைவில் விரிவாக்கம் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. அதாவது உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கும் அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் இதற்கான பட்டியல் தலைமை செயலகத்தில் தயாராகி கொண்டு இருப்பதாகவும் அமைச்சர் ரமேஷ் தெளிவாக குறிப்பிட்டு உள்ளார். அதாவது உரிமை தொகைக்காக நிறைய பேர் மனு கொடுக்கின்றனர். இதனை அனைத்தையும் நாங்கள் பரிசீலித்து வருகிறோம். நாங்களும் தேர்தல் வாக்குறுதியில் ரூபாய் 2500 தருவதாக சொல்லி இருந்தோம். சொன்னதுபடியே ரூபாய் 2500 திட்டத்தினை முதல்வர் விஜய் தொடங்கும் போது அனைவருக்கும் பணம் வந்துடும். இதுவரை மகளிர் உரிமை தொகை வாங்காதவர்களுடைய பெயரும் அதில் ஆட்டோமேட்டிக்காக இடம்பெறும். யாரும் கவலைப்பட வேண்டாம். இதற்காக யாரும் தனித்தனியாக மனு கொடுக்க தேவையில்லை என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கூறியுள்ளார். அதாவது கடந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தாவேக் ஆட்சியிலும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. மாதந்தோறும் ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டு வரும் இந்த உரிமை தொகை திட்டமானது இப்போது வரை தொடர்ந்து செயல்பாட்டில்தான் உள்ளது. தாவேகா தேர்தல் அறிக்கையில் கூறிய ரூபாய் 2500 எப்போது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் தற்போது நிலவி வருகிறது. இதேபோன்று இதுவரை வாங்காத குடும்ப தலைவிகளுக்கும் புதிய பயனாளிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தனியாக மனு கொடுத்து வருகின்றனர்.
இந்த நிலையில்தான் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் ரமேஷ், உரிமை தொகை திட்டத்தில் அனைத்து மகளிரும் இடம்பெறுவார்கள், யாரும் விடுபட மாட்டார்கள் என்று கூறியுள்ளார். அதாவது மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் ஒன்று நடைபெற்று இருக்கிறது திருச்சியில். இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏவுமான ரமேஷ் கலந்து கொண்டு குறைகளை கேட்டறிந்து கொண்டார். மனுக்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர் ரமேஷ் பேசியதாவது என்னவென்றால், ஒரு மனு கொடுத்தால் அதை உடனே நிறைவேற்ற முடியாதுன்னு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கண்டிப்பாக அந்த மனுவுக்கு உரிய நடவடிக்கையை எடுப்போம். கொஞ்ச கால அவகாசம் மட்டும் கொடுங்க, கண்டிப்பா நம்ம முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் செய்து கொடுப்பார். மக்களும் பெரிய கோரிக்கைகள் எல்லாம் வைக்கவில்லை, அடிப்படை விஷயங்களை செய்ய சொல்லிதான் கோரிக்கை மனு கொடுக்கின்றனர். கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் மக்களை சந்திக்கவே இல்லை. ஆனால் இப்போது மக்களிடம் நேரடியாக சென்று குறைகளை நாங்கள் கேட்டு வருகிறோம். மகளிர் உரிமை தொகைக்காக நிறைய பேர் மனு கொடுக்கின்றனர். இதனை அனைத்தையும் நாங்கள் பரிசீலித்து வருகிறோம். தேர்தலுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகம் வாக்குறுதி கொடுத்து இருந்தது. குடும்ப தலைவிகள் எல்லோருக்கும் உரிமை தொகையாக மாதந்தோறும் ரூபாய் 2500 தருவோம் என்று சொல்லி இருந்தோம். யாரும் கவலையே பட வேண்டாம். இப்போது ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறோம், உரிமை தொகைக்காக யாரும் தனியாக மனு கொடுக்க வரிசையில் நிற்க வேண்டாம். தயவு செய்து இங்கு நின்று நேரத்தை வீண் செய்ய வேண்டாம். நீங்க உங்க வீட்டில் உள்ள வேலைகளை பார்க்கலாம். ஏனென்றால் இதுவரை உரிமை தொகை வாங்குகிறவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது வரை உரிமை தொகை வாங்காமல் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சேர்த்து உங்க பெயர் எல்லாம் மொத்தமாக முதல்வர் விஜய் இதற்காக அறிவிப்பை வெளியிடும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லோருக்கும் பணம் ஏறிடும். நாங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது போலவே மாதம் ரூபாய் 2500 கொடுப்போம். மாதம் ரூபாய் 2500 திட்டத்தினை முதல்வர் விஜய் தொடங்கும் போது அனைவருக்கும் பணம் வந்துவிடும். இதற்காக யாரும் தனித்தனியாக மனு கொடுக்க தேவையே இல்லை. இதுவரை வாங்குகிறவர்கள் வாங்காதவர்கள் என எல்லார் பெயருக்கும் மொத்தமாக லிஸ்ட் ரெடியாகி பணம் வந்துடும். இன்னும் பட்ஜெட் நாங்க தாக்கல் செய்யவில்லை. விரைவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது இதற்கான அறிவிப்பு வெளியாகும். இன்னைக்கு நீங்க கொடுக்கிற எல்லா மனுக்களையும் நானே படித்து பார்த்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சொல்லி எதையெல்லாம் மேக்சிமம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் உடனே செய்து விடுவோம் என்று அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கூறியுள்ளார். இதை வைத்து பார்க்கும்போது வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதற்கும் நீங்கள் தயாராக இருப்பது நல்லது. எப்போது வேண்டுமானாலும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு உரிய ஆவணங்கள் கேட்கப்படலாம். அதாவது ரேஷன் கார்டு தான் இந்த திட்டத்தின் அடிப்படை ஆவணம். அதோடு நீங்கள் முந்தைய அரசில் கேட்கப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் இந்த அரசு புதிய வாய்ப்பை அளிக்கும் போதும் தயாராக வைத்திருங்கள். இதற்கான விதிமுறைகளை ஓரளவுதான் விஜய் அரசு வெளியிட்டு உள்ளார்கள். இன்னும் என்னென்ன விதிமுறைகள் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுகின்றன என்பதை முதலமைச்சர் விஜய் தான் அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. அதாவது இப்போது வரை 60 வயதுக்குட்பட்ட மகளிருக்கு மட்டுமே ரூபாய் 2500 வழங்கப்படும் என்றும், அதேபோல முந்தைய அரசால் கொண்டு வரப்பட்ட விதிகளில் அப்படியே பின்தொடரப்படும் என்றும் தகவல்கள் கிடைத்துள்ளது. இது தவிர பல விதிமுறைகள் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அமைச்சர்கள் தற்போது வரை இந்த உரிமை தொகை உயர்த்துவதற்கான வேலைகள் நடைபெற்று வருவதாக கூறி வருகின்றனர். பொறுத்திருந்து பார்ப்போம் எப்போது இந்த உரிமை தொகை உயர்த்தப்படுகிறது என்பதை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்டான குயிக் அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக்காக தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.